பார்க்குக்கு வர சொல்லி அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயும் என் பேச்ச கொஞ்சம் கூட கேர் பண்ணாம வராம இருந்திருக்கா. அவெல்லாம் என்ன ஒரு ஆளாவே மதிச்ச மாதிரியே தெரியல. பாவி, நான் ஒருத்தங்க இவ வருவான்னு பார்க்ல வெயில் இருந்துட்டு வந்திருக்கேன். அத பத்தி இவ கொஞ்சம் கூட கவலையே இல்லாம ஆயா நின்னு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காளா? அவரே வந்துட்டாரே. நான் வேற ஜூஸ் குடிச்சிட்டு நிக்கிறேன். குடிடி. நில்லு. அங்க நான் வெயில்ல நின்னுட்டு வந்திருக்கேன். இங்க நீ ஜாலியா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கியா? இல்ல இல்ல இல்ல. என்ன இல்ல? இது ஜூஸ் இல்லையா? இது ஜூஸ் தான். நான் ஜாலியால ஜூஸ் குடிக்கலன்னு சொன்னேன். வாய் மூடு. எதுவும் பேசாத. ஒழுங்கா மொட்டை மாடிக்கு வா. உடனே வரணுமா? ஏய், மறுபடியும் வராம இருந்த இல்ல இல்ல கொன்னுடுவேன். வா மேல. வரேன் வரேன் வரேன். நாங்க வெயில்ல காத்துட்டு இருக்கேன். நீ வீட்ல ஆயா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கியா? இல்லங்க, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. பேசாத. நான் செம்ம கடுப்புல இருக்கேன். நான் உன்னை எதுக்கு வர சொன்னேன்னு உனக்கு தெரியாதா? சொல்லு, உனக்கு தெரியாதா? வாயை திறந்து பதில் சொல்லு. நீங்க தானே பேச வேண்டாம்னு சொன்னீங்க. இப்ப பேசு. என்னமோ எதுக்கு வர சொன்ன? தெரியாது. தெரியாதா? ஏய், இதெல்லாம் வீட்ல வச்சு பேச முடியாது, பார்க்ல வச்சு பேசணும் தானே உன்னை வர சொன்னேன். ஆனா நீ இங்க வீட்ல உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கியா? அங்க ஒருத்தன் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பானேன்னு உனக்கு உறுத்தல? இல்ல. இல்லையா? ஐயோ, அந்த இல்ல இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, மறுபடியும் உன் விளக்கம் வேணாம். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கிராமத்துல இருந்த உன்னை கட்டுனா உன்னதான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நின்னு உன் பின்னாடி அலன்னு அலைஞ்சு உன்னை சம்மதிக்க வச்சு உன்கிட்ட கெஞ்சி அதுக்கப்புறம் உன் கழுத்துல நான் தாலி கட்டினேன். அப்படிதானே நீ நினைச்சிட்டு இருக்க? இடம் தான் நிறைய இருக்கே. ஏன் இவ்வளவு பக்கத்துல வந்து என் கண்ணை குத்துற மாதிரி நிக்கிறீங்க? என்ன பண்ணி வச்சிருக்க? உன் பேர் லக்ஷ்மி. நான் உன்னை லக்ஷ்மின்னு ஊர் பூரா தேடினா நீ மகான்னு பேரை மாத்திக்கிட்டு ஏன் வீட்லயே வந்து தங்கியிருக்க? என்னை ஏமாத்தி எப்படி மனசு வந்துச்சு? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? நீ கஷ்டப்படும் போது உன்னை காப்பாத்துறதுக்கு தான் உன் கழுத்திலே நான் தாலி கட்டினேன். அது தப்பா? அது தப்பான்னு கேக்குறேன். சரி, நான் எதுக்கு தாலி கட்டினேன்? உன் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கேட்டாங்களேன்னா, இல்ல உங்க ஊருக்காரங்க எல்லாம் கெஞ்சினாங்கன்னா? இல்ல, வயசான ஒருத்தன் தாலி கட்டி நீ வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சதுனாலதான். உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சுதான் உன் கழுத்துல நான் தாலி கட்டினேன். அது தப்பா? நீங்க கேக்குறதெல்லாம் நியாயம் தாங்க.
ஆனா எனக்கு என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. என்ன தெரியல? என்னால எப்பவும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப கூட சொல்றேன், நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, பூஜை முடிஞ்ச உடனே நான் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். இல்ல இல்ல இல்ல, என்னால உன்னை நம்ப முடியாது. இத்தனை நாள் போகாதவன் பூஜை முடிஞ்சதும் எப்படி போவேன்? அது எப்படி நம்புறது? தயவு செஞ்சு என்ன நம்புங்க. பூஜை முடிஞ்ச உடனே நான் கண்டிப்பா போயிடுவேன். அது வரைக்கும் மட்டும் நான் தங்கறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் சரி வராது. நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீ சொல்றத நான் புரிஞ்சுக்க மாட்டேன். நான் சொல்றதா நீ புரிஞ்சுக்கணும். நான் சொன்னது புரிஞ்சதா இல்லையா? சுத்தமா புரியலங்க. புரியலையா? புரியுற மாதிரி சொல்ற. உன்னை கொண்டு வந்து விட்டது யாரு? திவ்யா தானே? அவ உன்னை தங்கச்சி தங்கச்சின்னு உருகுறா. இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? இவ்வளவு நேரம் என்னென்னமோ பேசுன, பதில் சொல்ல முடியல. திவ்யா இந்த விஷயம் தெரிஞ்சு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? முடியல. திவ்யாவும் நானும் 3 வருஷம் உயிருக்கு உயிரா லவ் பண்ணோம். நான் அவளுக்கு என்ன பதில் சொல்றது? அவளை விட்டுட்டு நான் ஏற்கனவே ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டேன். அந்த பொண்ணு எனக்கே தெரியாம என் வீட்டிலே இருக்காங்கிறத என்னால நம்பவே முடியல. திவ்யா அதை நம்பிடுவாளா? இல்ல காஞ்சனாதை தான் நம்பிடுவாங்களா? அவங்கள விடு. எங்க வீட்டில் இருக்கிறவங்க முதல்ல நம்புவாங்களா? சொல்லு. அதுக்கு தான் நான் ஒரு முடிவெடுத்தேன். முடிவா சொல்றேன், கேட்டுக்கோ. நாளைக்கு காலையில நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பியா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, பொறுக்கேறும், பொறுமையா குடிங்கன்னு. எனக்கு தெரியும். இப்போ வேலை முடிஞ்சதுல நிக்காம கிளம்பு. ஒரு நிமிஷம். என்னங்க வேணும்? ஒன்னும் வேண்டாம். அப்புறம் எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்ன யோசிக்கிற? ஞாபகம் இருக்கா இல்லையா? குட். நான் சொன்ன மாதிரி நாளை காலையில நான் எந்திரிச்சு பார்க்கும்போது நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. புரியுதா? உன்னதான் கேக்குறேன். நான் சொன்னது காதுல விழுந்துச்சா? காலையில கிளம்பி போயிட்டே இருக்கணும்.